இந்த கர்த்தருடைய அன்பு நமக்கு ஏன் தெரியுமாங்க தேவை? இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் எனக்கு எப்படி மற்றவங்ககிட்ட நான் ஆண்டவரை பற்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியலன்றாங்க. ஜெனுவனான காரியம் தான் அது. எனக்கு சொல்லிக் கொடுங்கன்றாங்க. சொல்லிக் கொடுக்குற தப்பு இல்லை, கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். பயிற்சி பெறது ஒன்றும் தவறு கிடையாது. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், பேதுருவை கூப்பிட்ட ஆண்டவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஊழியத்தை நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்ட ஒரே ஒரு கிரைட்டீரியா என்னன்னா, படிச்சிருக்கியான்னு கேட்கல, உனக்கு என்ன உனக்கு அனுபவம் இருக்குன்னு கேட்கல, உனக்கு ஆற்றல் அறிவு ஏதாவது இருக்காப்பா, ஸ்பெஷலான ஏதாவது கிஃப்ட் வச்சிருக்கியா? ஒரே ஒரு வார்த்தைகள், இவர்கள் எல்லாருலையும் நீ என் அன்பா இருக்கிறாயா? இன்னொரு மாதிரி சொன்னா, உன் இருதயம் முழுவதும் என் அன்பினால் நிரம்பி இருக்கா? சொன்ன, ஆண்டவரே நான் நேசிக்கிறேன்பா, போ என் ஆடுகளை மேய். நான் சில வழியில் ஆச்சரியப்படுறேன். இப்போதான் புதுசாக ரட்சிக்கப்பட்டாங்க, பைபிளை ஃபுல்லாக வாசித்து கூட கிடையாது, ஒன்றும் புரிஞ்சவங்க கிடையாது. ஆனால் அவங்க அடிக்கடி 2-3 பேரை கொண்டு வருவாங்க. பாஸ்டர் என் கூட வேலை செய்கிறாங்க, நான் உங்களை சர்ச்சை கூட்டு வந்திருக்கேன்னுவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விடுங்க பாஸ்டர்னுவாங்க. நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னேன் பாஸ்டர், அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. நான் பார்க்கத்தவங்கள அதிர்ந்து போவேன். என்ன இது, இப்போதான் இவங்களே பிறந்த மாதிரி இருக்காங்க, எப்படி அவங்க 2-3 பேரை இழுத்துட்டு வந்தாங்க, எப்படி இவங்க கூட்டு வந்தாங்க? வேற ஒண்ணுமே இல்லை, தேவன் மேல் உள்ள அன்பு இருக்கு பாருங்க. அந்த அன்பு அவங்களை நெருக்கி ஏவும் போது அவங்க வாயில என்ன வார்த்தை பேசணும்னு ஆண்டவர் அவங்களுக்கு அந்த இடத்துல கட்டளை இடுறாரு. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு ரொம்ப யோசிக்கலாம் வேண்டியதில்லை. அன்பு நிறைஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாயில் என்ன பண்ணுது, வார்த்தை வந்துடுது. அன்பு இல்லாம எவ்வளவு அறிவு இருந்தாலும் சொல்றதுக்கு வாய் வராது. அன்பு மட்டும் இருந்துச்சு வச்சுக்கிடுங்க. நேசம் பெருகிருச்சுன்னா யாரிடத்துல போறதுக்கும் பயப்படாது, யார்கிட்ட பேசவும் பயப்படாது. டுடே all we need is we need the love of God to fill our hearts. நம்முடைய இருதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும். நீங்க கர்த்தருக்காக எஃபெக்டிவா ஊழியம் செய்யணுமா, be filled with God's love. தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுங்க. ஏன்னா ஊழியத்தில் இருக்க பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதில் இருக்கிற எதிர்ப்புகள், அதில் இருக்க சோர்வுகள், இதெல்லாம் தணிக்கிறதுக்கு தேவ அன்பு உள்ளத்தை நிறைச்சிட்டா போதும், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. நீங்க பயப்படவே மாட்டீங்க, எதை பற்றியுமே பாட மாட்டீங்க. தைரியமா போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்வீங்க, கர்த்தருக்காய் எழுந்து பிரகாசிப்பீங்க, கர்த்தருக்கு மகிமையான சாட்சியா இருப்பீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க.